ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான மலையாள ஃபேண்டசி படத்தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் சீக்ரெட் ஆஃப் கலிங்கா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிரப்பள்ளியில் ஸ்ரீ கிருஷ்ணவர்மான்ற ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ் இருக்கக்கூடிய இடத்த சுற்றி ஒரு பெரும் காடு இருக்கு. ரொம்ப காலங்களா அந்த காட்டுக்குள்ள ஒரு மர்மமான குரல் கேட்கறதாவும், அந்த குரலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா உங்களுக்கு மரணம் தான் மிஞ்சம். ஏன்னா அந்த குரல் கொடுத்துட்டு இருக்கிறது மந்தாகினின்ற ஒரு பேய். மந்தாகினி இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ள போனாலே உங்களுக்கு மரணம் நிச்சயம் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் முழுக்க பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காலேஜ்ல இருந்து சில பேர் தெரியாம அந்த காட்டுக்குள்ள போயிட்டு மர்மமான முறையில இறந்துடுறாங்கன்ற விஷயம் கேள்விப்பட்டதும் அந்த காட்டுக்குள்ள யாரும் போகக்கூடாதுன்ற மாதிரி தடை விதிச்சிடறாங்க. ஆனா அந்த தடைகளை மீறி சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காட்டுக்குள்ள போய் மந்தாகினி கிட்ட சிக்கிறாங்க. மந்தாகினின்ற அந்த கோஸ்ட், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, உண்மையிலே அந்த பேய் இவங்களை எதுக்காக கொல்லணும், காட்டுக்குள்ள போய் சிக்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உயிர் பழைச்சாங்களா இல்லையான்றத நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல படம் முழுக்க ஏகப்பட்ட திருப்பங்களோட சொன்ன படம் தான் இந்த சீக்ரெட் ஆஃப் கலிங்கா. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ராத்திரி நேரம் ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ளே ஒரு நபர் மட்டும் தனியாக நடந்து போயிட்டு இருக்கான். அவன் அந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட அழுகுரல் சத்தம் கேட்குது. எங்கிருந்து அந்த அழுகுரல் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். அப்படி அவன் போகும்போது அங்கே தூரத்தில் ஒரு பாழடைஞ்சு போன ஒரு பழைய கிணறு இருக்கிறத பார்க்குறான். அந்த இடத்துல குழந்தையும் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் அந்த குழந்தையோட அழுகுரல் சத்தம் அந்த கிணத்துக்கிட்ட தான் கேட்குது. இவன் அந்த கிணத்தோட எல்லையை கிட்ட போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இவனை யாரோ ஹிப்னாட்டிசம் பண்ண மாதிரி இவன் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறான். அந்த இடத்துல ஒரு மர்ம பெண் இவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கி இவனை டோட்டலாக கண்ட்ரோலுக்கு எடுத்து அப்படியே அந்த மர்ம பெண் அந்த நபரை இழுத்து அந்த பாழடைஞ்சு போன கிணத்துக்குள்ளே குதிக்க வச்சிடுது. அவ்வளோதாங்க, அவன் ஆள் காலி. கட் பண்ணா இப்போ அந்த காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணவர்மான்ற அந்த காலேஜ் தான் காட்டுறாங்க. அந்த காலேஜில் மேனேஜ்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம காலேஜ் கேன்டீனில் வேலை பார்த்துட்டு இருந்த தினேஷ்ன்றவன் நேற்று ராத்திரி தெரியாதனமா அந்த மந்தாகினி காட்டுக்குள்ளே போயிட்டு உயிரை விட்டான். இந்த மாதிரி பல பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு மேலேயும் அந்த காட்டுக்குள்ளே நம்ம காலேஜ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் யாருமே அங்கே போகக்கூடாது, நாங்கள் அதை முழுசாக தடை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி காலேஜ் மேனேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேட்குறாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற துர்கான்ற ஒரு பொண்ணு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த காட்டுக்குள்ளே போகிறவங்களெல்லாம் மந்தாகினி தான் கொன்னுறா போல இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதுக்கு துர்கா கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எது மந்தாகினியா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நேற்று அந்த கேன்டீன் பையன் தினேஷ் செத்தான்ல கிணத்துல விழுந்து, அவன் படா குடிகாரன் ஃபுல் போதையில் போயிட்டு மட்டையாகி கிணத்துல விழுந்து செத்தானா, அந்த கணக்கை மந்தாகினி பேரில் எழுதுறீங்களா, மந்தாகினின்றதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது, இவனுங்களுக்கு நாம் அந்த காட்டுக்குள்ளே போகக்கூடாது, அதுக்காக இவனுங்களா இப்படி ஒரு பேய் கதையை விட்டுருக்கானுங்க, வேணும்னா நம்ம எல்லாரும் திரும்ப அந்த காட்டுக்குள்ளே போவோம், மந்தாகினின்றது ஒன்று இல்லவே இல்லைன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி துர்காவுடைய ஃப்ரெண்ட் துர்காவை கூட்டிட்டு அங்கேருந்து போக பார்க்குறாங்க. அப்படி இந்த 4 பெண்களும் இவங்க காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்தாகினி காட்டு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அதே காலேஜ் சேர்ந்த 2 லேடி ப்ரொஃபஸர்ஸ் காட்டுறாங்க. அவங்க ரவுண்ட்ஸில் இருக்கும்போது தூரத்தில் யாரோ அங்கே சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் எவன்டா இங்கே சிகரெட் பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த லேடி ப்ரொஃபஸர்ஸ் போயிட்டு அவங்கள அதட்டும் போது அந்த 2 பசங்க தலை தெரிக்க அங்கிருந்து பிச்சுட்டு ஓடிடுறானுங்க. அவனுங்க போன கையோட இந்த பக்கம் இந்த 4 கேர்ள்ஸ் அந்த பக்கம் போயிட்டு இருந்தாங்களே, அதை இந்த ப்ரொஃபஸர்ஸ் பார்த்துறாங்க. உடனே அந்த 4 கேர்ள்ஸை கூப்பிட்டு காலையில் தான் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அந்த காட்டு பக்கம் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க, இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த பக்கம் என்ன வேலை அப்படின்ற மாதிரி அந்த லேடி ப்ரொஃபஸர்ஸ் அந்த 4 பொண்ணுங்களையும் திட்டி ஒழுங்காக ரூமுக்கு போங்க அப்படின்னு மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. அப்படி அனுப்பி விட்டதும் லேடி ப்ரொஃபஸர்ஸ் கூட இருக்க இன்னொரு ப்ரொஃபஸர் கிட்ட, இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் சரியில்லமா, நீயும் ஒரு பொண்ணு வச்சிருக்கல, ஒழுங்கா ஸ்ட்ரிக்டா வளர்க்கப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போக இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வீட்டுக்கு வந்ததுமே தான் பொண்ணுடைய புக்கு பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஒரு லவ் லெட்டர் இருக்கிறத பாக்குறாங்க. ப்ரொஃபஸர் சொன்னது உண்மைதான், இதுக்கு மேலே நம்ம பொண்ணை ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா தான் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க அந்த லெட்டரை பார்த்ததுமே முடிவு பண்ணிடுறாங்க. கட் பண்ணா இவங்க பொண்ணு காயத்ரி அடிச்சு பிடிச்சி எழுந்திருக்காங்க. இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின். இவங்க அம்மாவுடைய வளர்ப்புல ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்த ஸ்ரீ கிருஷ்ணவர்மா அதிரம்பள்ளி காலேஜ் அங்கதான் இவங்களும் படிக்கிறாங்க. இப்படி ஹீரோனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பூஜை பண்ணிட்டு இருக்க ஒரு நபரை காட்டுறாங்க. இவனுடைய பேர் கிருஷ்ணா. கிருஷ்ணா கூட இன்னொரு நபர் வீட்டுக்குள்ள பூஜை பண்ணிட்டு இருக்காருல, இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இந்த மந்திரம் மாந்திரிகம் இதுலலாம் இவருக்கு பயங்கர ஆர்வம். இவருக்கு ஒரு அஜின்ற ஒரு தம்பி இருக்கான். அவனும் அந்த காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு இவங்க அண்ணன் பண்ணுறதுலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. இப்போ இவங்க அண்ணன் சேகரித்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பழங்காலத்து புக் எடுத்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு இவங்க அண்ணன் நேராக வந்து, டே அஜி, உனக்கு தான் இதெல்லாம் செட் ஆகாதில்ல,
இது மேலே உனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை, இது எதுக்கு புரட்டி பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த புக்கை பிடிங்கிறாரு. அஜயோட ஃபேஸ் ஒரு மாற உடனே நம்ம ஹீரோ தான் தம்பியை கூப்பிட்டு அந்த புக்கை ஓபன் பண்ணி ஆரம்பத்துல இந்த காட்டுக்குள்ள போயிட்டு மந்தாகினியால கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து போனால அவனுடைய போட்டோ காமிச்சு இவன் யாருன்னு தெரியுதா? தெரியுமே, சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த காட்டுக்குள்ள போய் சேர்த்துட்டான், இவனாலதான் அந்த காட்டுக்குள்ள யாரும் போகக்கூடாத மாதிரி தடை விதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க தம்பி சொல்ல, அது எல்லாமே உண்மைதான். நான் ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, அவன் அந்த காட்டுக்குள்ளே போனப்போ நான் அப்போ கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம ஹீரோனோட ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறான். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் காலேஜே கலெக்ட் இருந்த ஒரு மாஸ் ஸ்டூடெண்ட்டாக நம்ம ஹீரோ பலம் வந்துட்டு இருந்திருக்கான். சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட் இவனும் அந்த காட்டுக்குள்ளே தம் அடிச்சுட்டு இருந்திருக்கான். அப்போ இவன் கண்ணு முன்னாடி தான் அந்த கேன்டீனில் வேலை பார்க்குற தினேஷ்ன்றவன் குழந்தையோட அழுகுரல் சத்தம் கேட்டு அந்த பாழடைஞ்சு போன கிணறுகிட்ட போயிருக்கான். அப்போ அந்த இடத்துல அவனுக்கு விஷுவலில் சில சிலைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய கண்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி வெளிரி போய் அப்படியே நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே அந்த பாழடைஞ்சு போன கிணத்துல குதிச்சு இறந்து போயிருப்பான். இதை அந்த நாள் நேரில் பார்த்தது நம்ம ஹீரோ தான். அதை பார்த்த அதிர்ச்சியிலே இவன் அந்த காட்டு விட்டு தலைதெறிக்க ஓடி வந்திருக்கான். இப்படி ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த சம்பவத்தை நம்ம ஹீரோ தான் தம்பிக்கிட்ட சொல்லிட்டு, அன்னைக்கு ராத்திரி அந்த மந்தாகினி என்னையும் கொண்டு இருக்கணும், ஆனால் என்னையா உயிரோடு விட்டுச்சுன்னு இன்னி வரைக்கும் அதுக்கான பதில் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த மந்தாகினி அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறான்றதை ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக தான் நான் இந்த வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். உன்னை அந்த காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கும் அதுதான் காரணம். அங்கே ஏதாவது அசம்பாயுதமோ வித்தியாசமாக ஏதாவது நடந்தாலும் உடனே என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ தான் தம்பிக்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. கற்பனா கரண்ட்லி இப்போ அந்த காலேஜோட நிலைமையை தான் காட்டுறாங்க. பசங்க யாருமே அந்த காட்டு பக்கம் போகக்கூடாதுன்ற மாதிரி மொத்தமாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இருந்தாலும் இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ் கிட்ட சும்மா பேகதையை விட்டு நம்மளும் அந்த காட்டு பக்கமே போகக்கூடாதுன்ற மாதிரி தடை பண்ணி வச்சுருக்காங்க. நாம் அந்த தடையை தவிர்த்து இருந்துட்டு திரும்பவும் நம்ம அந்த காட்டுக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி சில பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சில பசங்க அங்கே பேயும் இல்லை ஒன்றும் இல்லைன்றதை நிரூபிக்கிறோன்ற மாதிரி அந்த காட்டு பக்கம் போகிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதே காலேஜில் தான் ஆரம்பத்தில் ஒரு லேடி ப்ரொஃபஸருடைய பொண்ணு காயத்ரி சொன்னல, அந்த பொண்ணு இந்த காலேஜ் தான் படிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய தம்பியான அஜயும் அந்த காலேஜ் தான் படிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ். ஆரம்பத்தில் காயத்ரி அஜி கிட்ட ஒரு புக்கை வாங்கி நோட்ஸ் எடுக்கிறா. அதில் அவன் என்ன எழுதிருக்கான் சுத்தமாக புரியல. ஸோ அதனால அவனை கூப்பிட்டு டவுட்டாக கேட்டுட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அஜி அந்த பொண்ணு பக்கத்துலேயே போயிட்டு நான் சொல்ல அப்படியே நோட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவன் இந்த நோட்ஸ் எழுதுற ஹெல்ப் பண்ணும்போது அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கட்டத்துக்கு மேலே காதலாகவும் மாறுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் உட்காந்து திரும்ப அந்த காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மர்மமான காடு, அந்த காட்டை பற்றின சீக்ரெட், மந்தாகினின்ற அந்த கோஸ்ட் அது எதுக்காக அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணவர்மான்ற அந்த ராஜாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை அவங்க ரிசர்ச் பண்ணி தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போதே ஹீரோ கூடவே இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்டான கிருஷ்ணா இருக்கான்ல, அவன் எப்படி ஹீரோ சொல்றதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருக்கானா. திரும்ப அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக். படத்துடைய ஆரம்பத்தில் லேடி ப்ரொஃபசர்ஸ் ரெண்டு பேர் அங்கே யாரோ தூரத்தில் தம் அடிச்சிட்டு இருக்காங்களே, யார் அந்த பசங்க அப்படின்ற மாதிரி துரத்திட்டு வானாங்களே, அதுல இருந்த பையன் தான் அந்த கிருஷ்ணா. டீச்சர் துரத்திட்டு வராங்கன்ற பயத்தில் அந்த காட்டுக்குள்ள தான் போயிருக்கான். அப்போ அந்த காட்டுக்குள்ள இவன் கண்ணு முன்னாடியே அந்த மந்தாகினின்ற அந்த பேய் கேன்டீன்ல வேலை பார்த்த தினேஷ்ன்றவனை எப்படி கிணத்துக்குள்ள இழுத்துச்சுன்றத கண் கூட பார்த்துருப்பான். அந்த பயத்தோடவே மயங்கி விழுந்திருப்பான். அப்படி மயங்கினதுக்கு அப்புறம் அந்த காட்டுல இருந்து இவன் எப்படி காலேஜ் வந்தான்னு இன்னி வரைக்கும் இவனுக்கு தெரியலையா. ஸோ அந்த மந்தாகினின்ற பேய் இருக்கிறது உண்மைதான். அது ஏன் அந்த காட்டையே ஆண்டுகிட்டு இருக்கு, எதுக்காக அந்த பக்கம் போறவங்களெல்லாம் இந்த மாதிரி சாகடிக்குது, இப்படி இந்த கேள்விகளுக்கெல்லாம் விட தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கிருஷ்ணா நம்ம ஹீரோ கூட சேர்ந்து இந்த மந்தாகினியை பற்றி சர்ச் பண்ணிட்டு இருக்கான். அந்த காலேஜ் சேர்ந்த ஒரு பெருங்கூட்டம் திரும்பவும் தடை செய்யப்பட்ட அந்த காட்டை ஓப்பன் பண்ணுன்ற மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய தம்பியான அஜியும் ப்ரொஃபஸருடைய பொண்ணான காயத்ரியும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் காயத்ரி நம்ம அஜி கிட்ட அப்படி அந்த காட்டுக்குள்ள என்னதான் இருக்கு, யார் அந்த மந்தாகினி, மந்தாகியோட பின்னாடி என்ன, இப்படி இந்த கேள்வியெல்லாம் கேட்க அந்த இடத்துல நம்ம அஜி தான் அண்ணன் சொன்ன ஒரு வரலாற்று கதையை ஹீரோயின் கிட்ட சொல்றான். பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்த மொத்தமா ஆண்டுட்டு இருந்தது கிருஷ்ணவர்மான்ற ஒரு பேரரசு. எத்தனையோ பேர் அந்த அரசங்கிட்ட போருக்கு வந்து தோத்துட்டு போயிருக்காங்க. எதிரிகளால கிருஷ்ணவர்மாவை தோக்கடிக்கவே முடியல. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு ரகசிய திரவம் இருந்திருக்கு. அந்த திரவத்தை வச்சுதான் அவன் எல்லாருமே தோக்கடிச்சிட்டு இருக்கான். இந்த மாகாணத்திலே ஒரு மிகப்பெரிய அரசனா பலம் வந்துட்டு இருந்திருக்கான். அவன் ஆண்டுட்டு இருந்த இந்த ஊர் மட்டும் செல்வ செழிப்போடு இருந்திருக்கு. ஸோ சுத்தி இருக்கிற மற்ற அரசுகள்லாம் எப்படியாச்சும் இந்த இடத்த கைப்பற்றியே ஆகணும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரகசிய திரவம் என்னன்றதை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அவங்களால அதை கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அதனால வேற வழி இல்லாம காட்டுல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பழங்குடி இனத்துக்கிட்ட போயிட்டு உதவி கேட்டிருக்காங்க. அந்த பழங்குடி இனத்தவர்கள் கிருஷ்ணவர்மாவுடைய சக்தியா பாக்குறது அவருடைய தங்கச்சியான மந்தாகினி. இந்த ராஜ்யத்தை அழிக்கணும்னா அவளை அழிச்சா போதும் அப்படின்ற மாதிரி அந்த பழங்குடி இனமே மொத்தமா கிளம்பி வந்து கிருஷ்ணவர்மாவை காலி பண்ணது மட்டும் இல்லாம அவருடைய தங்கச்சியான மந்தாகினியும் கொண்டு இருக்காங்க. அப்படி மந்தாகினியை கொன்னதுக்கு அப்புறம் அவ பயங்கரமான பவர்ஃபுல்லான பிரேதாத்மாவா உருமாறிட்டா. அவளால யாருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்றதுக்காக அவளுடைய ஆன்மாவை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்து இப்ப இந்த காலேஜ் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ள இருக்க ஒரு பாழடைஞ்சு போன
கிணறு இருக்குல்ல, அந்த கிணத்துக்குள்ளே போட்டு தான் லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கிணத்துக்குள்ள தான் இப்போவும் மந்தாகினி இருக்கா. அந்த பக்கம் போகிறவங்களெல்லாம் அவங்க சாம்ராஜ்யத்தையே அழிச்சவங்கள பழிவாங்கிற விதமாக ஒவ்வொருத்தரா இந்த மந்தாகினி கொண்டுகிட்டு இருக்கா. இதுதான் மந்தாகினி பின்னாடி இருக்கக்கூடிய கதைன்ற மாதிரியெல்லாம் அஜி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்டோடைய ப்ரொடெஸ்ட் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கு மேலே நம்ம அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, சரி ஓகே, இனி அந்த காட்டு பக்கம் தடை கிடையெல்லாம் எதுவுமே கிடையாது, தாராளமாக அந்த வழியாக பசங்க போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. வர நியூ இயர் அன்னைக்கு அந்த தடையை இன்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறதா மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. இங்கே போகிறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொட்டி கிடக்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த காடு ஒரு கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஆனால் அந்த கண்ட்ரோல் இல்லாம கட்டவிழ்க்க விட போறாங்க. இதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ள போற பசங்களுடைய நிலைமை என்னாச்சு, மந்தாகினின்ற அந்த பேய் எத்தனை பேருடைய உயிரை எடுத்துச்சு, கடைசியில அந்த கோஸ்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்றத செகண்ட் ஹாஃப்ல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, காலேஜ் மேனேஜ்மெண்ட் இப்போ நாளைக்கு நியூ இயருக்கு ஓபன் பண்றதா முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் இந்த விஷயம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ சில பூஜைகளுக்கு ஏற்பாடு பண்றாரு. ஏன்னா இன்னைக்கு ராத்திரி பௌர்ணமி, அதுவும் சாதாரண பௌர்ணமி இல்ல, இந்த இரவு வரப்போற அந்த பௌர்ணமியில நிலவு முழுசா சிவப்பா மாறப்போகுது, பேய்கள் எல்லாம் பவர்ஃபுல்லா மாறக்கூடிய நாள். ஸோ அதனால காட்டுக்குள்ள இருக்க அந்த மந்தாகினி கண்டிப்பா பயங்கரமான சக்தியோட வெளியே வரதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹீரோ இங்கே சில பூஜைகள்லாம் இவர் பண்ண போகிறாரு. அப்படியே கட் அந்த காலேஜ் சேர்ந்த சில பசங்க இவனுங்களால நாளைக்கு ஓப்பன் பண்ணுறது, நம்ம இன்றைக்கே போவோம் அப்படின்ற மாதிரி அந்த கதவு கிதவெல்லாம் உடச்சிட்டு உள்ளுக்குள்ளே போயிடறானுங்க. அப்படி உள்ளே போனதும் நேராக இப்போது மந்தாகினி இருக்கக்கூடிய அந்த கிணறு அதை முழுசாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அதை இவனுங்க மொத்தமாக ஓப்பன் பண்ணி விட்டுறானுங்க. இதுக்கப்புறம் அங்கே என்னெல்லாம் நடக்க போதோ பொறுத்து பார்ப்போம். கற்பனா இப்போ படத்துடைய ஆரம்பத்தில் துர்கான்ற ஒரு பொண்ணு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த மந்தாகினியை பற்றி கேள்விப்பட்டு அந்த காட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணுங்கெல்லாம் இப்போ அவங்க காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வெவ்வேறு இடங்களில் வேலைக்கு போயிருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் நியூ இயருக்கு முன்னாடி நாள் டிசம்பர் 31 ஒன்னா மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்போதான் இவங்க காலேஜ் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த காட்டை ஓபன் பண்ணிட்டாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம காலேஜுக்கு போவோம், அதுவும் நார்மலா போக வேணாம், பழையபடி நம்ம காலேஜ் டேஸ்ல எவ்வளோ சந்தோஷமா சாரி எல்லாம் கட்டிட்டு போவோம், அந்த மாதிரி போவோம் அப்படின்ற மாதிரி இந்த 4 ஹோல் ஸ்டூடெண்ட்ஸும் சாரி கட்டிட்டு அந்த காலேஜுக்கு அன்னைக்கு ராத்திரி போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த காலேஜில் இருக்க நம்ம ஹீரோவுடைய தம்பியான அஜி இருக்கால, அவன் தொடர்ந்து காயத்ரிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் காயத்ரி அவாய்ட் பண்றா. காரணம் என்னன்னா, இவங்க லவ் மேட்டர் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு, அதை விட்டுட்டு காதல் கீதல்னு சுத்திட்டு இருந்த திரும்பவும் நான் ஹாஸ்டலில் போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த பொண்ணு அஜி எத்தனை முறை கால் பண்ணாலும் ஃபோன் எடுக்காமலே அவாய்ட் பண்ணிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறா. அவ எந்திரிச்சு போனதும் அவ பக்கத்துல இருந்த அவளுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்றானா, மறைமுகமா யாருக்கும் தெரியாம ஒரு பொருள் எடுத்து நம்ம ஹீரோயினோட பர்ஸ்ல வச்சிடறான். அது என்ன பொருள், எதுக்காக அந்த பர்ஸ்ல வைக்கணும், இது எதுவுமே நமக்கு கிளியரா சொல்லப்படல. அது என்னன்றதை நம்ம போக போக பார்ப்போம். கட் பண்ணா நியூ இயர் அன்னைக்கு நைட் ஹீரோ ஒரு பக்கம் தீவிரமான ஆராய்ச்சியில இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் காயத்ரி அவ வீட்டுல இருக்கும்போது அவளுடைய ஃப்ரெண்டு கால் பண்றா. இந்த மாதிரி கிளாஸ்ல நீ ரெஸ்ட் ரூம் போன நேரமா பார்த்து உன் பர்ஸ்ல 2 பொருள் ஒன்று வச்சுட்டேன், சாரி என்னை மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. என்ன பொருள், எதை வச்ச, எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்ற மாதிரி காயத்ரி சொல்ல, இல்ல என்கிட்ட ஒரு காண்டம் இருந்துச்சு, என்கிட்ட இருக்குன்னு வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், அதனாலதான் உன் பர்ஸ்ல நான் மறைச்சு வச்சுட்டேன், அதை எடுத்து நீ டிஸ்போஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்ல, என்னடி சொல்கிறேன், இரு நான் வெயிட் பண்ணி நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் காயத்ரி அவளுடைய பேக்கை செக் பண்ணுறா. அப்படி எவ்வளோ முறை செக் பண்ணாலும் பர்ஸை காணும். அப்புறம் தான் அவள் ரியலைஸ் பண்ணுறா அவளுடைய பர்ஸை காலேஜ் கிளாஸ் ரூம்லேயே விட்டுருக்கா. போச்சு, கண்டிப்பாக காலையில் க்ளீன் பண்ணுவாங்க, அப்போ மட்டும் பர்ஸ் கிடச்சிச்சு, என் பர்ஸில் தான் அந்த காண்டம் இருந்த மாதிரி காலேஜுக்கு தெரிய வந்துடும். சும்மாவே என் அம்மா சாமியானோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சேன்னா அவ்வளோதான், என்னை போட்டு பொழந்துருவாங்க, என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு ராத்திரியே போயிட்டு அந்த பர்ஸை நான் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி காயத்ரி ஒரு பக்கம் பிளான் பண்ணுறா. எப்படி இப்போ காலேஜ் வரைக்கும் போகிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ தான் இவளுக்கு அஜியோட ஞாபகம் வருது. இந்த பக்கம் அஜி அவளுடைய சித்தப்பா கூட உட்காந்து ஃபுல்லாக சரக்கு அடிச்சுக்கிட்டு ஹீரோயின் காயத்ரியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவகிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி அவன் புலம்பிக்கிட்டே இருக்க. அப்போ டைமிங்கில் ஹீரோயின் காயத்ரி இவனுக்கு கால் பண்ணி, நான் இப்போ காலேஜ் வரைக்கும் போகணும், என்னை வந்து கூட்டு போறியா அப்படின்ற மாதிரி கூப்பிட. உடனே கூட குடிச்சிட்டு இருக்க அஜியோட சித்தப்பாவா, டேய் ராத்திரி நேரம், அதுவும் புது வருஷம் பிறக்க போகிற டைமில் காலேஜுக்கு உன்ன இந்த ராத்திரி கூப்பிட்டுருக்கானா, கண்டிப்பாக உனக்கு ப்ரப்போஸ் தான் பண்ண போறா, இப்படியே போயிட்டாத, சும்மா மாப்பிள்ளை கணக்காக ரெடி ஆகி போ அப்படின்ற மாதிரி இவன் சித்தப்பங்காரன் சொல்ல, உடனே நம்ம ஹீரோவா சும்மா மைனர் கணக்காக ரெடி ஆகிட்டு நேராக ஹீரோயின் வீட்டு வாசல்லேருந்து கால் பண்ணுறான். ஹீரோனும் வெளியில் வந்து இவனுடைய கோலத்தை பார்த்துட்டு, டேய் என்னடா அது கண்ணே கூசுற மாதிரி ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கேன், சரி வா காலேஜ் போவோம் அப்படின்ற மாதிரி அவசரமாக அவனை கூட்டிட்டு கிளம்ப. இவங்க அந்த காலேஜ் நோக்கி போகிற அதே டைமிங்கில் அந்த ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அந்த 4 பொண்ணுங்க, அவங்களும் சாரியெல்லாம் கட்டிட்டு அவங்களுடைய பழைய மெமரிஸோட அந்த காலேஜுக்குள்ளே வராங்க. இந்த நேரம் பார்த்து அந்த காலேஜோடைய வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்காரு. அந்த கேரக்டரில் நம்ம ரியாஸ் தான் நடிச்சிருக்காரு.
அவருக்கு அந்த இரவு அந்த மந்தாகினி காட்டுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேக்குது. பசங்க யாராவது ஆர்வ கோளாறுல அந்த காட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் கையில ஒரு டார்ச்சோட அந்த காட்டுக்குள்ள தேடி போறாரு. அப்படி இவர் தேடி போகும்போது அங்க இருக்க அந்த பாழஞ்சு போன கிணறு கிட்ட இருந்து திரும்பவும் அதே லேடியோட உருவம் அது இப்போ இந்த வாட்ச்மேனை கொஞ்சம் கொஞ்சமா அவ பக்கம் இழுக்குது. இவரும் அதோடைய பேச்சுக்கு மயங்கி போய் அந்த கிணறு கிட்ட போயிடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கிணத்துக்குள்ள விழ போறாரு. அப்ப டைமிங்ல அவருக்கு ஒரு ஃபோன் கால். உடனே ஒரு சுயநனுக்கு வந்து நம்ம எங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி அந்த காட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்படி என்னதான் இந்த வாட்ச்மேன் ஒரு பக்கம் எஸ்கேப் ஆயிருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹீரோயின் காயத்ரி கூட வந்த அஞ்சு இவங்க 2 பேரும் காலேஜுக்குள்ள மெயின் கேட் வழியாக போக முடியாது, காலேஜ் சுற்றி இருக்க அந்த காட்டு வழியாக போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் அந்த காட்டு வழியாக போகும்போது இவங்களுக்கும் அதே குரல் கேட்குது. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு அந்த காலேஜ் பக்கம் வந்துடுறாங்க. அப்படி இவங்க ஒரு பக்கம் காலேஜுக்குள்ளே வந்ததும் ஆல்ரெடி அந்த காலேஜுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்க அந்த ஹோல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க படித்த அந்த கிளாஸ் ரூம்க்கெல்லாம் போய் பார்க்கும்போது தான் அங்கே காயத்ரியோட பர்ஸ் அவங்க கை கிடைக்குது. யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் பர்ஸை மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. சரி நம்ம எடுத்து அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க அந்த பர்ஸ் எடுத்துக்க இந்த பக்கம் அந்த பர்ஸுக்காக வந்த நம்ம காயத்ரி குடுக்குன்னு ஓடி வந்து கிளாஸ் ரூம்குள்ளே தேடி போய் பார்க்குறா. பார்த்தா அங்கே பர்ஸே இல்லை. அப்புறம் தான் தெரிய வருது அந்த ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்ட்டு. நைஸாக அவங்களுக்கே தெரியாமல் நம்ம அஜி அந்த பர்ஸ் எடுக்க பார்க்குறான். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க கையில் இவங்க கையுங்களமா மாட்ட உடனே அந்த பர்ஸ் என்னோட தான் அப்படின்ற மாதிரி காயத்ரியும் போய் அந்த பர்ஸ் கேட்டு வாங்குறா. இந்த ஒரு பர்ஸுக்காக நீ இந்த ராத்திரி இவனை கூட்டிகிட்டு வந்திருக்கானா, இதில் வேற ஏதோ ஒன்று ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அந்த ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்க அந்த பொண்ணுங்க உஷாரா ஓப்பன் பண்ணி பார்க்க உள்ள காண்டம் பேக்கெட் இருக்குதா பார்த்துறாங்க. அவ்வளோதான் நாம இது அப்படின்ற மாதிரி அந்த ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹீரோனை பார்த்து கேட்க அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அதை வாங்கிட்டு போயிடா. ஹீரோயின் பர்ஸில் காண்டம் பேக்கெட் இருக்கிறத அஜி பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே தலையில இடி விழுந்த மாதிரி ஷாக்காகி உட்காந்துறான். இப்படி இதெல்லாம் அந்த இரவு அந்த காலேஜில் நடந்துட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ மந்தாகினி பற்றி தான் இவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மந்தாகினியோட உருவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் இவருடைய ஃப்ரெண்ட்ஸான அந்த கிருஷ்ணா அவங்க கிட்டலாம் இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த மந்தாகினி அவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்களே அவ எப்படி அவ்வளோ பவர்ஃபுல்லானவளா மாறினா அப்படின்ற மாதிரி கேட்க அப்போதான் கிருஷ்ணா மந்தாகினிக்கு எப்படி இவ்வளோ பவர் வந்துச்சுன்ற ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் 1100 வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணவர்மாக்கு ஆண் வாரிசே இல்லாம மந்தாகினின்ற ஒரு பெண் வாரிசு மட்டும் தான் இருந்திருக்கா. ஆனா அவளுக்கு எல்லா சக்திகளும் கிடைக்கணும், பவர்ஃபுல்லானவளா மாறணுன்றதுக்காக பல 100 சாமியார்களை வச்சு பிளாக் மேஜிக்கும் கத்து கொடுத்துருக்காங்க. அது போக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கலிங்க ரகசியம் அந்த திரவியம் அது மூலியமா மந்தாகினி ஒரு பவர்ஃபுல்லான ஆளா மாறி இருக்கா. அவளை தாக்குறதுக்காக பல அரக்கர்கள் வந்தாங்க. அவங்க எல்லாருமே முறியடிச்சிருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே மறைமுகமாக சூழ்ச்சி பண்ணி தான் மந்தாகினியை கொண்டு இருக்காங்க. அப்படி கொண்டதுக்கப்புறம் அவளுடைய பிரேதாத்மா வெளியே வந்துடவே கூடாதுன்றதுக்காக கிட்டத்தட்ட 108 புரோகிதர்களை வச்சு ஒரு பயங்கரமான மந்திர கட்டை போட்டு அவள் வெளியிலேயே வந்துடக்கூடாது. அப்படி வெளியே வந்தா மொத்த நகரத்தையே பழி வாங்கறதுக்காக அடிச்சிருவா. அதனால அவளை உள்ளுக்குள்ளே வச்சு லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த கிணத்துக்குள்ள போட்டு லாக் பண்ணிருக்காங்க. அந்த கிணறு தான் இப்போ அந்த காலேஜ் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பாழடைஞ்சு போன கிணறு. அதை இப்போ ஓபன் பண்ணி விட்டானுங்க. மந்தாகினியோட ஆன்மா வெளியே வந்துருச்சு. ஆனா இன்னமும் நம்ம ஹீரோக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி அந்த இரவு என்ன எதுக்காக மந்தாகினி சாவடிக்காம உயிரோட விடணும் அந்த கேள்விதான் திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்கு. கட் பண்ணா இந்த பக்கம் காலேஜில் இருக்க ஹீரோயின் காயத்ரி புலம்பிக்கிட்டே இருக்க அஜி கிட்ட பாரு அந்த காண்டம் ஒன்று எந்த இல்லை என் ஃப்ரெண்டுது அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ உன் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி இவனும் நிம்மதி ஆகிறான். சரி ஓகே வா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் திரும்பவும் அந்த காட்டு வழியாவே ரிட்டர்ன் வீட்டை நோக்கி போகிறாங்க. அதே சமயம் அந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன துர்கா அவருடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களே அவங்களும் அந்த இரவு அந்த காலேஜ்லேருந்து கிளம்பலாம் பார்க்குறாங்க. அப்போ திடீர்னு எல்லாருக்கும் அட் அ டைமில் அந்த காட்டுக்குள்ளேருந்து ஒரு பெண்ணுடைய குரல் அது இவங்கள பயங்கரமாக ஈர்க்கிற மாதிரி இருக்கு. அந்த குரலை கேட்டுக்கிட்டே இந்த 4 பழைய ஸ்டூடெண்ட்ல இருந்த துர்கான்ற அந்த பொண்ணு நீ அந்த கிணறு நோக்கி போறா. துர்கா நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி அவளோட ஃப்ரெண்ட்ஸும் பின்னாடியே போறாங்க. அந்த வழியா போயிட்டு இருந்த நம்ம அஜிக்கும் அதே குரல். அந்த குரல் கேட்டுட்டு அவனும் அந்த கிணறு கிட்ட போறான். அங்க போனதும் துர்காக்கு முன்னாடி அஜியோட கண்கள் முழுசா வெளிரி போய் மந்தாகினிக்கு மயங்கி அப்படியே அந்த கிணத்துக்குள்ள விழுந்துறான். அவ்வளோதாங்க அவன் விழுந்த அந்த சத்தம் கூடவே இருந்த காயத்ரிக்கும் கேட்குது. உடனே போயிட்டு அஜின்னு கத்த ஆரம்பிக்கிறான். வாட்ச்மேன் ஒரு பக்கம் ஓடி வந்துறான். இன்னும் அங்க இருந்த சில பேர் அந்த கிணறு கிட்ட தான் வந்துறாங்க. அஜின்ற ஸ்டூடெண்ட் அந்த கிணத்துக்குள்ள விழுந்திருக்கான். அவ்வளவுதான் இந்த விஷயத்தை பத்தி ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் அந்த கிணறுக்குள்ள விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல எது மந்தாகினியோட கிணறுக்குள்ளையா அவ்வளோதான் அவன் உயிர் பழைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த காலில் பேசிகிட்டே இருக்கும்போது சைடில் ஹீரோயின் காயத்ரியோட குரல் அஜின்னு கத்துற அந்த குரல். ஆஹா நம்ம தம்பி அஜி தான் அங்கே விழுந்துட்டான்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததும் அவ்வளோதாங்க ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துட்டா மந்தாகினி கிட்டேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது போச்சு அவ்வளோதான் நம்ம தம்பி போய் சேர போகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் இவங்க எல்லாரும் சேர்ந்து கயிறை போட்டு அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. ஒரு வழியா அஜியும் கயிறு பிடிச்சி மேலே வரான். அஜி மேலே வந்துட்டான்ற விஷயம் கேள்விப்பட்டதும் நம்ம ஹீரோ பயங்கரமாக ஹாப்பியாக வராரு. அந்த இரவு எப்படியோ அங்கேருந்து எல்லாரும் உயிரோட தப்பிச்சு வந்துடுறாங்க.
அடுத்த நாள் காலையில ஹீரோவுடைய தம்பியான அஜய் வந்து செக் பண்றாங்க. டேய் எப்படா நீ அந்த கிணத்துக்குள்ள இருந்து உயிரோட தப்பிச்சு வந்துட்ட, மந்தாகினி எப்படி உன்னை உயிரோட விட்டா அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கும் அதே சந்தேகம். அப்புறம் தான் மந்தாகினியோட வரலாறை இவன் முழுசா ரிசர்ச் பண்ணிட்டனால இவனுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம் ரிவீல் ஆயிருக்கு. அது என்னன்னா மந்தாகினிக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்கா. அந்த தங்கச்சியோட உருவம் இருக்கக்கூடிய ஃபோட்டோ இவன் கைக்கு வந்திருக்கு. அந்த ஃபோட்டோவை பார்க்குறான், பயங்கரமாக ஷாக் ஆகிறான். இங்கே தான் நமக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. மந்தாகினியோடைய சிஸ்டரா யார் இருக்கான்னு பார்த்தா இப்போ கரண்ட்ல நம்ம அஜய் லவ் பண்ணிட்டு இருக்க ப்ரொஃபஸரோடைய பொண்ணான படத்தோட ஹீரோயின் காயத்ரி, அவ தான் மந்தாகினியோட தங்கச்சியா அப்ப இருந்திருக்கா. அந்த காலத்துல மந்தாகினி கத்துக்கிட்ட அந்த பிளாக் மேஜிக், சில பவர்ஸ், கலிங்க ரகசியம், அது அத்தனையுமே தன்னுடைய தங்கச்சியான காயத்ரிக்கும் கத்து கொடுத்துருக்கா. இப்பதான் ஹீரோக்கே ஒரு விஷயம் புரிய வருது. இவனுடைய தம்பியான அஜய் அந்த கிணத்துக்குள்ள விழுந்ததும் அந்த ஸ்பாட்டுக்கு கூடவே காயத்ரி போய் கதறி இருக்கா. அதை பார்த்து அவளுடைய அக்காவான மந்தாகினி கிணத்துக்குள்ள விழுந்த அஜய உயிரோட விட்டுருக்கா. தம்பிய மந்தாகினி உயிரோட விட்டதுக்கான காரணம் தெரிஞ்சாச்சு. ஆனா தன்னை ஏன் உயிரோட விட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் சில விஷயங்கள் நமக்கு ரிவீல் பண்றாங்க. மந்தாகினி வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே இன்னொரு வாரியரும் இருந்திருக்கான். அந்த வாரியரோட தோற்றமும் நம்ம ஹீரோடைய தோற்றமும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த காலேஜ் வாட்ச்மேனுடைய உருவமும் அதே மாதிரி இருந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல. அதனால தான் இவங்கெல்லாம் மட்டும் உயிர் பழிச்சிருக்காங்க. இவங்களுக்கும் மந்தாகினிக்கும் என்ன தொடர்பு, இவங்கெல்லாம் யாருன்றத பார்ட் 2ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்ற மாதிரி பார்ட் 2க்கான லீடை கொடுத்து படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த சீக்ரெட் ஆஃப் கலிங்கன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான வித்தியாசமான படத்தோட நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.